நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள பார்க்க வந்திருந்தேன். அப்ப என் மனைவி கோவிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அத பத்தி கேட்கறதுக்காக வந்திருந்தேன். நீங்க வந்து 2025க்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்க இப்ப வரமாட்டாங்க. 2025க்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் நெறைய ஜோசியர் யூடியூப்லலாம் பார்க்குற ஜோசியரெல்லாம் பார்த்தேன். அதில பாதி பேர் வந்து வந்துருவாங்க. நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் அதுக்கு அத எல்லாமே பண்ணிட்டேன். இன்னும் பாதி ஜோசியர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வரமாட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னதும் நடக்கல. சேர்ந்துருவோன்னு சொன்னவங்களும் நடக்கல. நீங்க சொன்ன மாரி 5 வருஷம் கிணத்துல போட்ட கல்லு மாரி இப்படியே தான் என் வாழ்க்கை முடங்கி போச்சு. ஸோ என் மனைவி திருப்பி வருவாங்களா? 2025 ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாரி திருப்பி வருவாங்களா? இன்னொன்னு ஏன் இவங்கலாம் வந்து இந்த ஜோசியர்கள்லாம் வந்து இவ்வளோ செலவு பண்ண வைக்கிறாங்க? வருவாங்கன்னு ஹோப் குடுத்து ஏன் செலவு பண்ண வைக்கிறாங்க எங்கள? 2 கேள்வி. ஆமா. 1 அவரோட பர்சனல் கேள்வி. அவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா? எப்போ வருவாங்க? அப்படிங்கிறத பற்றி அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. 2வது, நான் 5 வருஷம் பொறுத்து வர சொல்லிட்டேன். மற்றவங்களாம் அப்படி சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க? சில பேர் 2வது கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் அவங்களே திருப்பி வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு, பரிகாரம் பண்ணியிருக்காரு, எல்லாம் வீணாக போயிருக்கு. இப்போ இதில் ஒரு கேள்விக்கு வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம், இன்னொரு கேள்வி வந்து வீடியோவில் கிடையாது. ஏன்னா அது தனி மனுஷனோட கேள்வி, அது அவருக்கு தனியாக பதில் சொல்லிக்கலாம். அதாவது அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது தனி கேள்வி. அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, அதை அவருக்கு தனியாக சொல்லிடும். இப்போ இதை பொது கேள்வியாக பார்க்கணுன்னா, நான் வந்து 5 வருஷம் பொறுத்து வாங்கன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோட ஜாதகத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தசாகாலம் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். கோச்சார ரீதியாக சாதகமாக இருந்திருக்கலாம், அதில் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், இப்படிலாம் இருக்கும். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரே கோச்சாரம் இருக்காது. எப்பவுமே 7.5 சனி மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் வழி. மற்றபடி அது கூட 2.5 வருஷத்துக்கு 3 பிரிவாக இருக்கும். ஆக நீண்ட காலம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அது தசா காலத்தை பொறுத்து தான். இந்த தசாகால பலன் வந்து நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களோட வாழ்க்கை பிரயோஜனம் இருக்காதுன்னு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 அதிபதிகளோட தசாபுத்தி நடக்குமேயானால், அல்லது ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 இருக்கிற கிரகங்களோட தசாபுத்திகள் நடக்குமேயானால் அவங்களோட வாழ்க்கை